செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். தாத்தா வாமா வா, முத்தழகு வா. ஏமா அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னேன், ஏன் இவ்வளவு நேரம்? அப்பவே கிளம்பிட்டேன்னா தாத்தா, போறதுக்கு முன்னாடி ஆடு மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு பத்தி விட்டு போன்னு அம்மா சொல்லுச்சு. அதான் கம்மா கரையில மேய விட்டுட்டு சரி வந்தேன். சரி சரி. என்ன தாத்தா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன? ஆமாம்மா, முக்கியமான விஷயம்தான். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம், ரெண்டுத்தையுமே சொல்லிடுறேன். ஏமா, மோர் கலக்கி கொண்டு வர சொன்னனே குழந்தையா? கொண்டு வந்திருக்கேன். முதல்ல அதை கொடு, சாப்பிட்டுட்டு தெம்பா சொல்றேன். இந்தாங்க தாத்தா. மோர் பிரமாதம்மா. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய்லாம் போட்டிருக்கேன். நல்ல வாசனையா காரசாரமா இருக்குது. தாத்தா முதல்ல விஷயத்த சொல்லு தாத்தா. முதல்ல நல்ல செய்தியை சொல்லவா, கெட்ட செய்தியை சொல்லவா? நல்ல செய்தியே சொல்லு. அது அந்த லண்டன் ரிட்டர்ன் மீனாட்சி இருக்குதே, அவ டேம்ல குதிச்சு சூசைட் அட்டன் பண்ணிட்டா. தாத்தா என்ன சொல்ற? என்னாச்சு? என்னம்மா நீ சந்தோஷப்படுவோன்னு பார்த்தா பதற. தாத்தா மீனாட்சிக்கு என்னாச்சு அதை சொல்லு. அதான் ஒரு கெட்ட செய்தி இருக்குன்னு சொன்னனே, அதான் அது. மீனாட்சி உயிர் போயிடுச்சுட்டாமா. என்னவா நீ ரெண்டுத்துக்கும் உல்டாவா ரியாக்ஷன் கொடுக்கற? உன் மாமனுக்கும் மீனாட்சியை பிடிக்கிறதுனால உனக்கும் அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. என்னதான் எனக்கு மீனாட்சியை பிடிக்காதனாலும் திடீர்னு சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டான்னு சொன்னா ஷாக்கா இருக்காதா? ஒரு நிமிஷம் நான் பதறிட்டேன். நல்ல வேளை எதுவும் நடக்கல. அதான் வேற ஒண்ணு நடந்துருச்சே. மீனாட்சி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்ணியில குதிச்சிட்டான்னு கேள்விப்பட்டதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறியே. அவ ஏன் குதிச்சான்னு தெரிஞ்சா இன்னும் பயங்கரமா ஷாக் ஆவ போல. ஏன் குதிச்சா? சரவணனிடம் தன் காதல் உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக குதிச்சா. சரவணன் ஏதோ ஒரு வேகத்துல உன் காதல் உண்மைதானா, அது எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டிருக்கான். என்ன பார்த்தா அப்படி கேட்டேன்னு மீனாட்சி தண்ணிக்குள்ள பாஞ்சிட்டா. உன் காதல் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியே. இனி ஆயுசுக்கும் உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன்னு சரவண சத்தியம் பண்ணி கொடுத்ததா உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீயும் என்னென்னமோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பார்க்கறமா. ஆனா அவ எவ்வளவு சிம்பிளா தன்னுடைய காதலின் ஆழத்தை சரவணனுக்கு புரிய வச்சிட்டா பாத்தியா? அவ ஒண்ணு நிஜமா உயிரை விட்டு காதலை நிரூபிக்கணும்னு குதிச்சிருக்க மாட்டா. சரவணன் எப்படியும் நம்மள காப்பாத்திடுவான்னு தெரிஞ்சு தண்ணியில குதிக்கிற மாதிரி குதிச்சு சும்மா நாடகத்தை போட்டிருப்பா. அவ பெரிய நடிகை தான் தாத்தா. அதான் எல்லாருக்கும் தெரியுமேம்மா. அதுக்காக அவ பெரிய நடிகைன்னு சொல்லி நீ ஒதுங்கி நின்று அவ பர்ஃபார்மன்ஸை வேடிக்கை பார்க்க போறியா? நீயும் களத்துல இறங்கு, மேக்கப்ப போடு, உன் திறமைய காட்டு. அவ பண்ண மாதிரி நீயும் ஏதாவது அதிரடியா பிளான் பண்ணு. ஆத்துலயோ கிணத்துலயோ குதி, விஷத்தை குடி, ஃபேன்ல கழுத்த மாட்டிக்கோ. எதுக்கு? ஒரேடியா உசுர விடுறதுக்கா?